இந்த அம்சம் சில பீட்டா டெஸ்டர்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த அம்சம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் ட்ராக்கர் பகிர்ந்துள்ளார். சேட் லிஸ்டின் பக்கவாட்டில் உள்ள லிங்க் பட்டனை தட்டுவதன் மூலமாக இதை பார்க்கலாம். இன்வைட்டட் தீம் அமைக்கலாம். இது தவிர வாய்ஸ் அல்லது வீடியோ காலுக்கு லிங்கை அமைக்கலாம். இது தவிர வாட்ஸ்அப் அதன் iOS செயலி ஒரே டிவைஸில் பல அக்கௌண்ட்டுகளை கட்டுப்படுத்த அனுமதிப்பதில் செயல்பட்டு வருவதாகவும் அதே ட்ராக்கர் சமீபத்தில் தெரிவித்திருந்தது. இது பல அக்கௌண்ட்டுகளை வைத்திருக்கும் பயனர்களுக்கும் அவற்றை நிர்வகிக்க பல சாதனங்கள் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களுக்கும் நிவாரணம் அளிக்கும். இது மெட்டாவின் இன்ஸ்டாகிராமை போலவே இருக்கலாம். இங்கு பயனர்கள் சேஞ்ச் அக்கௌண்ட் அம்சத்தின் மூலமாக ஒரு கிளிக்கில் தங்கள் மற்றொரு அக்கௌண்ட்டில் லாகின் செய்யலாம். இந்த ஒரு விஷயம் செம்ம அப்டேட்டாக இருக்குல்ல. வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட் வந்தாலுமே இந்த மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அண்ட் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.